நெல்லியடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எதிர்வரும் டிசம்பர் 23 இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியராக, பிரதி அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெறுகின்ற திரு கணேசரட்னம் கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு நெல்லியடி மத்திய கல்லூரியின் பணியாளர் பேரவை எடுக்கின்ற ஒரு சேவநலன் பாராட்டு விழாவிலே, இந்த நிகழ்விலே தலைவராக தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையின் பிரதி அதிபர் அவர்களே, இன்றைய விழா நாயகன் திரு கிருஷ்ணகுமார் சார், அவருடைய பாரியார் திருமதி கலைவதனி கிருஷ்ணகுமார், அவருடைய மகள், மருமகன், குடும்பத்தினரே, இங்கே ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நெல்லியடி தடங்கன் புலியடி முருகமூர்த்தி ஆலய பிரதம குரு ரங்கசாமி குருக்கள் அவர்களே, அருட்சகோதரி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் சத்யசீலன் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, எங்களுடைய கரவட்டியினுடைய கோட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களே, ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர், பழைய மாணவர் சங்க அபிவிருத்தி சங்க நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் புஷ்பலிங்கம் சார் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கின்ற பாடசாலையின் உப அதிபர்களே, இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற பணியாளர் பேரவையினுடைய தலைவர் அவர்களே, இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, கல்விசாரா ஊழியர்களே, மாணவர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். கிட்டத்தட்ட 37 வருட கால சேவை 1987 ஆண்டு ஆசிரியராக கடமை பொறுப்பை ஏற்று எங்களுடைய பாடசாலையிலே விஞ்ஞான ஆசிரியராக, பிரதி அதிபராக கிட்டத்தட்ட 9.5 வருடங்களுக்கு மேலாக வடமராட்சியினுடைய முதலாவது தேசிய பாடசாலை நெல்லியடி மத்திய கல்லூரி இன்று மொழிந்து நிற்கின்றதென்றால் அங்கே கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய இடம், ஒரு பங்கு உண்டு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 1980, 81, 82 காலப்பகுதியிலே காபோத உயிரியல் பிரிவிலே என்னோடு கல்வி கற்ற, சமகாலத்திலே கல்வி கற்ற ஒருவர், ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியர். உங்களுக்கு தெரியும், பாடசாலையிலே ஆசிரியர்கள் கல்வி கற்பிப்பது அது அவர்களுடைய கடமை. இதற்கு மேலாக தனியார் கல்வி நிலையங்களிலே ஒரு ஆசிரியர் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கற்பித்தல் திறனிலே அங்கே ஒரு ஆற்றல் தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பிரபல தனியார் கல்வி நிலையங்களிலே ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியராக இருந்தவர். அவர் பிரதி அதிபராகும் வரையிலே அந்த பணியை தனியார் கல்வி நிலையங்களிலும்
ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியராக தன்னுடைய பணியை செய்தவர். எனக்கு ஒரு தனிப்பட்ட நன்றி கடனும் உண்டு. என்னுடைய மகள் அவரிடம் விஞ்ஞானத்தை அவர் ஒரு தனிப்பட்ட பிரத்யேக வகுப்பாக என்னுடைய மகளுக்கு விஞ்ஞானத்தை கற்பித்தவர். அந்த காலத்திலே ஆங்கில மொழி கல்வி மூலமான காபோத உயர்தர வகுப்பிலே அதற்குரிய அந்த வள ஆளணியினர் குறைவாக இருந்த காலத்திலே ஓயல் வரையிலே ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்றுவிட்டு 7 தமிழ் மூலம் ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியலை கற்கின்ற பொழுது ஒரு சிரமமான அந்த சூழல் இருந்த காலத்திலே 10ஆம் ஆண்டும் 11ஆம் ஆண்டும் பாடசாலையிலே ஆங்கில மொழி மூலமான விஞ்ஞானம், சார் தமிழ் மொழி மூலமான விஞ்ஞானத்தை கற்பித்தவர். அதனுடைய அறுவடை, நல்ல அறுவடை காபோத உயிரியல் பிரிவிலே சித்தி பெறுவதற்கு அவருடைய விஞ்ஞான கற்பித்தல் அடிப்படையாக இருந்தது. அந்த வகையிலே இந்த மானிடம் தலைக்க மாபணி செய்த மகத்தான ஆசான்கள் என்றொரு வரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆசிரியர் குலாம் என்பது எல்லா தொழிலும் சேவை அடிப்படை கொண்டது அல்ல. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில தொழில்கள் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கும் இங்கு வாழ்கின்ற மனிதர்களுக்கும் சேவை செய்கின்ற தொழிலாக இருப்பவை சில மட்டும்தான். எல்லா அரசு உத்தியோகங்களும் சேவையாக இருப்பதில்லை. அந்த வகையிலே இந்த ஆசிரிய பணியை சிறிது காலம் ஆற்றியவன் என்பதனால் எனக்கு அந்த ஆசிரிய பணியிலே ஒரு விருப்பமும் கூட. ஆசிரியராகவும் மருத்துவராகவும் ஆசிரியராக கடமை புரிந்தவன் இன்றும் மருத்துவராக கடமை புரிந்து இருக்கின்ற ஒருவர். என்னுடைய கிருஷ்ணமார் சாருடைய காலத்திலே நானும் ஒரு விஞ்ஞான ஆசிரியர். அதனால்தான் எனக்கு அவருடைய அந்த ஆற்றலும் எனக்கு அது நன்றாக தெரியும். அந்த வகையிலே உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு தெளிவான சிந்தனையை வளர்த்துக் கொள்வதே கற்றலின் நோக்கம் என அறிஞர்கள் கூறுகின்றார்கள். வாழ்க்கையிலே நாங்கள் அரசு உத்தியோகங்கள் பெற்றுக்கொள்வதும் உயர்நிலைக்கு வருவது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய தெளிவான சிந்தனையை வளர்த்துக் கொள்வது கற்றலினுடைய உன்னதமான நோக்கம் என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இங்கே கல்வி நிர்வாகிகள் பலர் இருக்கின்றீர்கள். இந்த கற்றல் கற்பித்தல் இணைப்பாட விதான செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்வதன் ஒரு களப்பிரயோகமே கல்வி நிர்வாகம் என கூறப்படுகிறது. உண்மையிலே நாங்கள் இந்த நெல்லியடி மத்திய கல்லூரி இன்று ஒரு உன்னதமான நிலையில் இருப்பதற்கு அவருடைய பங்கு மிக முக்கியமானது. ஆனாலும் சார் ஒரு நிலையிலே ஒரு துரதிர்ஷ்டம் சாரை திரட்டி இருந்தது. சார் ஒரு கல்வி நிர்வாக சேவையிலே தேர்வு செய்யப்பட்டு இன்று ஒரு கல்வி நிர்வாக அதிகாரியாக இருக்க வேண்டியது என்பது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். துரதிர்ஷ்டவசமாக ஒரு நிலையிலே ஒரு இடத்தினால் அவர் கல்வி நிர்வாக அதிகாரி ஆக முடியாமல் போன ஒரு துரதிர்ஷ்டமான நிலையும் இருந்தது. 2015ஆம் ஆண்டு சேதுராஜா சார் இங்க இருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது பழைய மாணவர் சங்க தாய் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு சிறந்த அதிபர் தொடர்ந்து கடமையாற்ற வேண்டும், இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் சார் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சில முயற்சிகள் கூட எடுத்திருந்தோம். அதனுடைய அறுவடையை
இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு. உண்மையிலே நாங்கள் அதனுடைய அறுவடையை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவிலே எத்தனையோ கல்லூரிகளில், பெரிய பாடசாலைகளிலே சில கருத்து முரண்பாடுகள் கூட இருந்திருக்கின்றன. எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தோடு நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட தாய் சங்கத்தினுடைய தலைவர், லண்டன் பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர், கனடா பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் எல்லோருமே இந்த மத்திய கல்லூரியினுடைய சமகாலத்திலே கல்வி கற்றவர்கள். இதைவிட எங்களுடைய பழைய மாணவர் சங்க நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கூட எங்களுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் ஏற்படாமல் மிக சிறப்பாக பாடசாலை இயங்குவதற்கு இந்த பழைய மாணவர் சங்கம் உறுதுணையாக இருந்ததற்கு, எங்களுக்கும் சேர்க்கும் இடையிலே இருந்த அந்த நல்ல தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன் பிரதான காரணமாக அமைந்திருந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். இதைவிட எங்களுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அவருடைய குண இயல்பு மிக பொறுமையான, அமைதியான, சாந்தமான சுபாவம் கொண்டொருவர். நிச்சயமாக இது இந்த இப்படியான குண இயல்பை தன்னுடைய இறுதி வரை கொண்டிருப்பது மிக கடினம். ஏதோ ஒரு தருணத்திலே நாங்கள் இரிட்டேட் பண்ணப்படுவோம். அப்படியான எந்த தருணத்திலும் அவர் மனக்குழப்பம் அடைந்ததை நான் காணவில்லை. எப்பொழுதுமே பாடசாலையினுடைய சிந்தனையோடு இருப்பார். பாடசாலையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக பாடசாலை தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார். அப்படியான ஒரு அதிபர் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது பல நெருக்கடிகள் உருவாகும். அது எல்லா நிறுவனங்களுக்கும் உள்ள வழக்கம். ஆனாலும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் இங்கே திறமையாக கொண்டு நடத்தி அந்த அறுவடையை செய்வதென்பது மிக கடினமான ஒரு இலக்கு. அந்த இலக்கிலே சார் வெற்றியடைந்திருக்கிறார் என்பதை இன்றைய நிகழ்வினூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஒரு சிறிது காலம் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றிய பொழுது என்னுடைய முதலாவது அப்பாயின்மெண்டிலே ஒரு அதிபர் அந்த பாடசாலையிலே ஒரு பாட வேளை ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பிலே வரவில்லை என்கின்ற பொழுது வளமையான எங்களுடைய அதிபர்கள் ஒரு கால் அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற இந்த ஆசிரியரை போங்கோன்று சொல்லுவதுதான் எங்களுடைய வளமையான வழக்கம். அந்த அதிபர் என்ன செய்வார் என்றால், அந்த பாடவேளையின் பொழுது தான் போய் பாடம் எடுப்பார். அங்கே ஒரு ஆசிரியர் இல்லை, 3 ஆசிரியர்கள் போவார்கள். சார் நான் எடுக்கிறேன் வகுப்பண்டு. இந்த நிர்வாகத்திலே பலவிதமான திறமைகளும் யுக்திகளும் காணப்படுகின்றன. அன்பாலே அந்த ஆசிரியர்களை அரவணைத்துக் கொள்வதும், அந்த அப்படி வேலை வாங்குறதும் மேல கஷ்டம். ஆணை போட்டு உத்தரவு போட்டு வேலை வாங்குவது என்பது அவருடைய அந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் செய்ய முடியும். ஆனாலும் கூட அப்படியான ஒரு அதிபர் தன்னுடைய அந்த சுபாவம், தன்னுடைய அந்த ஆளுமையின் மூலம் இந்த ஆசிரியர்களை கொண்டு அந்த அந்த பணியை சிறப்பாக செய்வித்து இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றி இருக்கின்றார். எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு கல்வி பாரம்பரியம் உண்டு. CWW கண்ணங்கரா காலத்தினுடைய அந்த 4 மகாவித்தியாலயங்களிலே எங்களுடைய மத்திய மகாவித்தியாலயம் ஒன்று. ஸ்டான்லி காலேஜ், கனகரத்ன மகாவித்தியாலயம், வேலனை மகாவித்தியாலயம், வசாவளான் மகாவித்தியாலயம், நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயம்.
ஒரு வளர்ச்சி போக்கிலே வந்து கொண்டிருந்த இந்த பாடசாலைக்கு 87ஆம் ஆண்டு ஒரு பெரிய சிதைவு. பலருக்கு ஆச்சரியம், இந்த சிதைவில் இருந்து இந்த நெல்லியடி மத்திய கல்லூரி மீண்டெழுமா? ஒரு பீனிக்ஸ் பறவை போல அந்த நெல்லியடி மத்திய கல்லூரி மீண்டெழுந்தது. சோருடைய அந்த 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 தலைமைத்துவ ஆற்றல் அவருடைய பிறப்பிலே இயல்பிலே கொண்ட ஒரு போன் லீடர்ஷிப். இந்த இன்றைய தினம் நான் வளமை போல அல்லாமல் எனக்கு கொஞ்சம் நேரம் கூட தேவைப்படும். சோரை பற்றி இன்றைக்கு நான் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய அவ்வளவு விடயங்களும் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த அப்படியான ஒரு பாடசாலை மீண்டெழுந்து வருவதிலே அந்த நேரம் இருந்த அந்த கல்வி சமூகத்திலே சார் ஒரு தூணாக பிரதி அதிபராக இருந்து கடமையாற்றிய ஒருவர் என்பது உண்மையிலே குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இந்த கலைக்கோயினுடைய மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய அதிபராக சார் இருந்த அந்த 9.5 ஆண்டுகளிலே எத்தனையோ விடயங்கள், நான் அவற்றை எல்லாம் இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றால் வரிசைப்படுத்தி நிறைய விடயங்கள் அவருடைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு நிகழ்வை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சிறப்பு. நான் பல இடங்களுக்கு, பல பாடசாலைகளுக்கு, பல நிறுவனங்களுக்கு, இந்த விழாக்களுக்கு சென்றிருக்கின்றேன். இந்த நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு ஒரு விழா ஒழுங்கமைப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. மிக கச்சிதமாக நேர முகாமைத்துவம், அந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பு, அந்த கலை நிகழ்வுகளுடைய ஒழுங்கமைப்பு மிக சிறப்பாக கச்சிதமாக வடிவமைக்கப்படுகின்ற ஒரு கல்லூரி நெல்லியடி மத்திய கல்லூரி.